அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 2026ஆம் ஆண்டுக்கான அரசு விடுமுறை தினங்கள் அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து அலுவலகங்களும் 2026ஆம் ஆண்டின் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளும் மூடப்பட வேண்டும். இதை தவிர தமிழகத்தில் பொது விடுமுறை நாட்களின் விவரங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வரும் ஆண்டில் புத்தாண்டு, பொங்கல், குடியரசு தினம், தைப்பூசம், ரம்ஜான், புனித வெள்ளி, சுதந்திர தினம், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகள் உட்பட மொத்தம் 24 நாட்களுக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 78% SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6.41 கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் தற்போது வரை 5 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. லட்சத்தீவில் முழுவதுமாக SIR படிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும், கோவாவில் 99%, அந்தமான் நிக்கோபாரில் 89% பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான கேரளத்தில் 49%, புதுச்சேரியில் 93% படிவங்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 12 மாநிலங்களில் 37 கோடிக்கும் அதிகமான படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு: நெல்லை ரயில் நிலைய விரிவாக்க பணியால் திருச்செந்தூர் நெல்லை பயணிகள் ரயிலானது 3 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நெல்லை ரயில் நிலையத்தில் 5 நடைமேடைகள் உள்ள நிலையில் கூடுதலாக 6வது நடைமேடை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூரிலிருந்து காலை 10:10க்கு புறப்பட்டு நெல்லை செல்லும் பயணிகள் ரயில் இன்று நவம்பர் 13, 14, 15 ரத்து செய்யப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு: சென்னையில் மெட்ரோ ரயில், மாநகர பேருந்து மற்றும் மின்சார ரயிலில் தலா ₹1 கட்டணம் செலுத்தி ஒருமுறை சலுகை பயணம் செய்யும் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அதன்படி PHIM எனப்படும் பீம் அல்லது நேவி செயலிகளை பயன்படுத்தி UPI வாயிலாக பணம் செலுத்துவோர் மெட்ரோ ரயில், மின்சார ரயில், மாநகர பேருந்துகளில் டிக்கெட்டை ₹1 செலுத்தி முதல் முறை மட்டும் பயணம் செய்யலாம். விமான நிலையத்தில் இருந்து விம்கோ நகருக்கு மெட்ரோ ரயிலில் செல்ல ₹40 கட்டணம். சென்னை ஒன் செயலியை பயன்படுத்தி பீம் மற்றும் நேவி செயலிகள் வாயிலாக டிக்கெட் எடுத்தால் ₹1 கட்டணம்தான். பஸ், மின்சார ரயிலிலும் பயணிப்போருக்கு இந்த சலுகையை பெறலாம். இந்த சலுகையை ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். இந்த நடைமுறை ஓரிரு நாளில் பயன்பாட்டிற்கும் வரும். ஐந்தாவது அறிவிப்பு: சென்னையில் 9 இடங்களில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் மின்சார வாகன பயன்பாட்டை அடுத்து பொது இடங்களில் சார்ஜிங் நிலையங்களை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரை, பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. 2 சக்கரம், 3 சக்கரம், 4 சக்கரம் என அனைத்து வகையான வாகனங்களும் சார்ஜிங் செய்யும் வசதி செய்யப்பட உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது சென்னையில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: UPSC முதன்மை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. 2025 தேர்வுகள் வெளியிட்டுள்ளன. தேர்வை எழுதிய தேர்வர்கள் upsc.government.in என்ற இணைப்பை கிளிக் செய்து தேர்வு முடிவுகளை காணலாம். முதன்மை தேர்வை பொறுத்தவரை 2236 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் 155 பேர் UPSC பிரதான தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு 136 பேர் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு வெற்றி பெற்றோரின் எண்ணிக்கையானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் நவம்பர் 15ஆம் தேதி முதலமைச்சரான MK ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். காலை, மதியம், இரவு என 3 வேளைகளும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு ₹186 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. காலை உணவில் இட்லி போன்றவையும், மதியம் ரசம், சாம்பார், கூட்டு, இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டவை அடங்கும். 9வது அறிவிப்பு:
மாநில கல்விக் கொள்கை குறித்து உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நவம்பர் 23, 24 தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்மட்ட குழுவை பள்ளிக் கல்வித்துறை சமீபத்தில் தான் நியமனம் செய்தது. அந்த வகையில்தான் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க 2 குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்புக்கு அடுத்த கல்வியாண்டு 2026-27 முதல் புதிய பாடத்திட்டம் அமல் செய்யப்பட உள்ளது. 10வது அறிவிப்பு. சென்னையில் உள்ள சுமார் 70 டாஸ்மார்க் விற்பனை நிலையங்களில் எம்ஆர்பி விலை மது வாங்க டைனமிக் QR கோடுகளை டாஸ்மாக் நிர்வாகம் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளது. டாஸ்மார்க்கில் விற்பனையாளர்கள் அதிக விலை வசூலிப்பதை ஒழிக்க ஸ்கேனர்களை POS இயந்திரங்களுடன் இணைகிறது. இதன் மூலமாக டிஜிட்டல் பணம் செலுத்தும் போது அச்சிடப்படும் விலைக்கு மட்டுமே டைனமிக் QR கோட் உருவாக்கப்படும். இதனால் கைமாறு உள்ளிட்ட அல்லது கூடுதல் சேவை வசூல் செய்ய வாய்ப்பே இல்லை. 11வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், அனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனர்களிடையே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விதிகள் 2008இல் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கசாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25% மட்டுமே செலுத்தினாலே போதுமானது. உதாரணமாக ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலமாக செலுத்த வேண்டிய கட்டணம் ₹100 எனில் அதே வாகனத்திற்கு ரொக்கமாக செலுத்தினால் கட்டணம் ₹200 UPI மூலமாக செலுத்தினால் ₹125 வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பு வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கும் வருகிறது. 13வது அறிவிப்பு. பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15 முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சரான காந்தி தெரிவித்திருக்கிறார். இந்த முறை 15 ரக சேலைகள், 5 ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். அதேபோல கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் புடவைகள்தான் உண்மையான பட்டு என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். 14வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் ₹5000 அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்து சென்றால் உரிமையாளருக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்றும் செல்ல பிராணிகள் பொது வெளியில் கழிவை ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் அறிவித்துள்ளது. மாதம் மதிப்பூதியம் ₹56,000 அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதலுடன் கூடிய விண்ணப்ப படிவமானது தமிழ்நாடு விலங்குகள் நல வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நவம்பர் 14ஆம் தேதிக்குள் தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.